Good morning, student. I am Puchendu, your social science teacher. Today we will see the lesson from trade to territories. ஓகேங்களா, வர்த்தகம் முதல் பேரரசு வரை அப்படின்ற லெசன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இன் ப்ரீவியஸ் லெசன் we have already seen some topic such as, ஓகேவா, இந்த லெசனில் ஒரு சில டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லெசனில் பேட்டல் ஆஃப் பிளாசி அப்படின்ற வார் வந்து பார்த்தீங்கன்னா 1757. இந்த வாரோடைய எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் அலிகர் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தினாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டல் ஆஃப் பாக்ஸர் 1764. இதனுடைய எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அப்படின்ற ஒரு ட்ரீட்டியை ஏற்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடிக் வார் அப்படின்ற வார் பார்த்தோம். இந்த கர்நாடிக் வாரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 3 கர்நாடிக் வார்ஸ். இதில் ஃபஸ்ட்டு கர்நாடிக் வாரோடைய எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் த அயலா சாப்ளே அப்படின்ற ஒரு உடன்படிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணாங்க. செகண்ட் கர்நாடிக் வாரோடைய எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அப்படின்ற ஒரு உடன்படிக்கை. தேர்ட் கர்நாடிக் வாரில் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்ற டாபிக். அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலோ மராத்தாஸ் வார். இதை பற்றி தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், மைசூர் அண்ட் இட் இஸ் ரெசிடென்ஸ் டு த பிரிட்டிஷ் எக்ஸ்பென்ஷன்ஸ். ஓகேவா, மைசூரும் பிரிட்டிஷ் எக்ஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயுடைய விரிவாக்கத்திற்கு ஏற்பட்ட தடைகள் அப்படின்றத, ரெசிடென்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அகைன்ஸ்ட், ரெசிடென்ஸ் அப்படின்றது அகைன்ஸ்ட் அப்படின்றது. ஓகேங்களா, பாரு, த ஸ்டேட் ஆஃப் மைசூர் டு ரோஸ் ப்ரொமினன்ஸ் இன் த politics of South India under the leadership of Hyder Ali 1760-82. He and his son Tipu Sultan played a prominent role against the expansion of the British Empire in India. Both of them faced the English with undoubted courage. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீடர்ஷிப் ஆஃப் ஹைதர் அலி, ஹைதர் அலியுடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்குது. எந்த இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1760 82 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ட்ரோலில் இருந்திருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன்ஸ்ட் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர ஆட்சியோடைய விரிவாக்கத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி அண்ட் இஸ் சன், இவருடைய சன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படியாவது பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பவரை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஆஃப் தெம் ஃபேஸ்ட் த இங்கிலீஷ் வித் அன்டவுட்டட் கரேஜ். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வீர தீரத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் வார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மைசூர் ரீஜியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வார் நடந்திருக்குது. இந்த 3 வாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அண்டு ஹைதர் அலி வித் வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான், இவங்க 3 பேருக்கு நடுவில் நடந்த வார் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் வார் அப்படின்னு சொல்கிறது, ஆங்கிலோ மைசூர் வார். இதில் ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார்க்கான காசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதர் அலி க்ரோயிங் பவர் அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் the French became a matter of concern for English East India Company. இந்த ஃபஸ்ட் ஆங்கிலோ மராத்தாஸ் வார்க்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலிஸ் க்ரோவிங் பவர். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியுடைய வளர்ச்சி, அதோடு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி யாரோடு கூட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வச்சிட்ருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கர்நாடிக் வார்லேயே பார்த்துருக்குறோம், ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷும் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் அண்ட் இந்தியா ரெண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்லி கண்ட்ரிஸ் தான். ஸோ அதனால் ஹைதர் அலி இவங்களோட கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வச்சிருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி மீது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு இதுதான் மெயின் காரணமாக இருந்திருக்குது. ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வாருடைய காசஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காரணங்கள். கோர்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வாருடைய போரின் போக்கு அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அப்படின்றது. த நிசாம் வித் த ஹெல்ப் ஆஃப் த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அண்டர் ஜெனரல் ஜோசப் ஸ்மித் invaded Mysore in 1767.
Hyder Ali defeated English and captured Mangalore. In March 1769, he attacked Madras and forced the English to sign the treaty on April 1769. ஓகேவா, இந்த செகண்ட் ஆங்கிலோ மைசூரோடைய போரின் போக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஜோசப் ஸ்மித் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ், ஓகேவா, ஆங்கிலேயோடைய ஜென்ரல் தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய ஜோசப் ஸ்மித்தோட உதவியுடன் நிசாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1769 வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் மீது வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்டட் பண்ணுறாரு. இன்வர்டட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படையெடுக்கிறாரு. மைசூர் மீது வந்து பார்த்தீங்கன்னா படையெடுக்கிறாரு. அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைதர் அலி டிஃபீட்டட் இங்கிலீஷ் அண்ட் கேப்சூர்டு த மங்களூர். அந்த சேம் டைமில் ஹைதர் அலி இங்கிலீஷை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட்டட் பண்ணிட்டு மங்களூர் அப்படின்ற பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா கேப்சூர் பண்ணுறாரு. கேப்சூர் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை இணைச்சிக்கிறது, அதை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறாரு. ஓகேங்களா. In March 1769, he attacked the Madras and forced the English to sign the treaty on 4th April 1769. March 1769ல ஹைதர் அலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறாரு. அந்த சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஒரு உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துகிறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூரோடைய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ட்ரீட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வாரில் என்ன ட்ரீட்டி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் 1769 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை ஃபார்ம் பண்ணுறாங்க. இதோடைய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் வாஸ் சைனட் பிட்வீன் த ஹைதர் அலி அண்ட் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியும் சைன் பண்ணுறாரு, அதோடு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுறாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மைசூர் வார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூரோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா போத் த பார்ட்டிஸ் ரிட்டர்ன் த கான்க்யூர்ட் territories and promise to help the each other in case of any foreign attack on them. இதனுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வாருக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்க்யூர்ட் டெரிட்டோரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கைப்பற்ற பகுதிகள் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்க்யூர்ட் டெரிட்டோரிஸ் அப்படின்றது. இந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கணும். அதோட கூட இன்னொரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஈச் அதர் இன் கேஸ் ஆஃப் எனி ஃபாரின் அட்டாக் அண்ட் தம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யாராச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரிட்டிஷ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களை வேற யாராச்சும் வந்து அட்டாக் பண்ண வராங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியை யாராச்சும் அட்டாக் பண்ணுற வராங்களா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸோடைய மெயின் கான்செப்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். இதனுடைய காசஸ் வந்து பாரு. The English did not fulfill the terms of the Treaty of 1769 when Hyder's territories were attacked in 1771 by Marathas. Hyder did not get help from the British. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாரு. The English did not fulfill the terms of the Treaty of 1769. அதாவது பார்த்தீங்கன்னா 1769 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறாங்க இல்லையா, இந்த உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக செயல்படுத்த முடியல. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1771 வந்து பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதரோடைய டெரிட்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க ஹைதர் அலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணலை. ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாருக்கான காசஸ். இதனுடைய கோர்ஸ் பாருங்க. செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து பார்த்தீங்கன்னா போரின் போக்கு அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அப்படின்றது. In 1781, the British General Sir Eyrecourt defeated Hyder Ali at Port Nova. The Mysore forces suffered another defeat at the Solinganur. Hyder Ali
Hyder Ali died of cancer during the course of the war. After death of the Hyder Ali in 1782, his son Tipu Sultan continued the war against the English. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாரு, 1781 வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஜெனரல் சர் அயர்கூட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியை போர்ட் நோவோ அப்படின்ற பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிட்டட் பண்ணிடுறாரு. அதே மாதிரி மைசூர் ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோளிங்கனூர் அப்படின்ற பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோர்ஸ் ரொம்ப சஃபர் ஆகி அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிட்டட் ஆயிடுறாங்க. அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த செகண்ட் மைசூர் வார் நடந்துட்டு இருக்க அந்த சேம் டைமில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் அது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார் நடந்துகிட்டே இருக்கிற அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 1782 வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆயிடுறாரு. இவர் டெத் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய சன் வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்ட் பண்ணி அந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்றாரு. செகண்ட் ஆங்கிலோ மைசூரோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் அப்படின்ற ஒரு ட்ரீட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுறாங்க. அது எந்த டேட்டில் ஃபார்ம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அண்ட் 7th March 1784 த ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் வாஸ் சைனட் பிட்வீன் த டூ பார்ட்டிஸ். ஓகேவா, ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மங்களூர் அப்படின்ற ஒரு ட்ரீட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ட்ரீட்டி மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேசிக் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் மைசூர் வார்க்கு முன்னாடி யாருடைய பகுதிகள்லாம் அவங்களுடைய கண்ட்ரோல் இருந்துச்சோ அதை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் அப்படின்றத ஃப்ரேம் பண்ணுறாங்க. இப்போ நான் தப்பா ஏதோ போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார். ஓகேவா, இப்போ தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வாருடைய காசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திப்பு வாஸ் ட்ரையிங் டு த சீக் அலைன்ஸ் ஆஃப் த ஃபாரின் பவர்ஸ் against the English, and for that purpose he had sent his ambassadors to the France and Turkey. திப்பு என்ன செய்யறன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீக் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகசிய உடன்படிக்கை அப்படின்றத ஃபாரின் பவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டவர்களுடன் பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. என்ன பர்பஸ்க்காக ஏற்பாடு பண்ணா அகைன்ஸ்ட் த இங்கிலீஷ்காரங்களை வந்து பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை செயல்படுத்துறாரு. இந்த பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அம்பஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தூதுவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் அண்ட் டர்க்கி இந்த கண்ட்ரிஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வாரோடைய காசஸ். ஓகேவா, காசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ். தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வாரோடைய கோர்ஸ் பாருங்க. கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திப்பு ஃபாட் அலோன் விச் கண்டினியூடு ஃபார் 2 years. இட் வாஸ் ஃபாட் இன் 3 bases. திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் கண்டினியூவாக 2 years நடக்குது. இந்த 2 yearsல நடக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அலோன் விச் கண்டினியூட் ஃபார் த 2 years. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஹெல்ப் பண்ணல, தனித்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா போர் செஞ்சுட்டு இருக்காரு. It was fought in the 3 bases. இந்த தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வந்து பார்த்தீங்கன்னா 3 basesல வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்றாங்க. பேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்றாங்க. இட் வாஸ் ஃபாட் இன் த த்ரீ ஃபேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா த அட்டாக் ஆஃப் த இங்கிலீஷ் அண்டர் ஜெனரல் மேடோஸ் ஆஃப் த ஃபெயில்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் மேடோஸோடைய அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலர் ஆகுறது. தேர்ஃபோர் in December 1790, Cornwallis himself took the command of army. Cornwallis captured all the hill fort which obstructed his advance towards Srirangapattinam and reached near its outer walls. இப்போ ஜென்ரல் மேடோஸோடைய அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலர் ஆகுது. இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 1790 வந்து பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கமாண்ட் ஆஃப் த ஆர்மி, தன்னுடைய ஆர்மி படையை வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்துறாரு.
அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரன்வாலிஸ் கேப்சர்ட் ஆல் த ஹில் போர்ட்டர்ஸ். ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கேப்சர் பண்றதுக்கு எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மலைக்கோட்டைகள், எந்த ஹில் கோட்டைகள் எல்லாம் மலைக்கோட்டைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தடையாக இருக்குதோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் கேப்சர் பண்ணிட்டாரு. கேப்சர் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணி ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்து பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸை கேப்சர் பண்ணிடுறாரு.